Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்க் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இதோட பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருசூர், கேரளா. ஸோ இது கேரளா பேஸ்டு பேங்க் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஜூனியர் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு தாங்க இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு 33,000 ரூபா ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் southindianbank.com இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/10/2025 வரையும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே எழுதுகிற மாரி எக்ஸாமினேஷன் தான் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டிலேருந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 1/11/2025 அப்படி இல்லைனா 2/11/2025 இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை கூட நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் 28 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 30/9/2025 படி அதிகபட்சமாக 28 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து தந்திருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தால் 33 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், வித் 50% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் மினிமம் 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் என்பிஎஃப்சி ஆர் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெஸ்டிக்னேஷனை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க ஆப்ரேஷனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஸோ உங்களால் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க செக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரெகுலர் எம்ப்ளாயாகவே வந்து உங்களை வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன கேடரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1. ஸோ இந்த கேடரில் வந்து உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மனன்ட் ஸ்டாஃபாகவே வந்து ஆகிடுவீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கோவா, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. நம்ம தமிழ் பீப்புளுக்கு கவலையே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் நம்ம பேஸ்ட் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தவரையும் பர் இயருக்கு 4.86 லட்சத்துலேருந்து 5.4 லட்சம் வரையும் பர் இயருக்கு உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக அஃபிஷியல் டியூட்டி அலவன்சஸ், இன்சூரன்ஸ் கவரேஜ், அதர் அலவன்சஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வீட்டிலேருந்தே எழுதுகிற டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து எழுதும் போது உங்களோட வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரினா கூட வெப் கேமராலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்த மக்களுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 200 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. சரி சார், இந்த ஜாப் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி சார் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் southindianbank.comல வந்து 15/10/2025 22/10/2025 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் தான் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிக்காமல் டக்குன்னு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு கேரியர்ன்ற பேஜ் வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மெயில் மூலிமாவும் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். carriers.sib.ca
www.ecom.co.in இந்த மெயிலுக்கு உங்கள் டவுட் அனுப்பிச்சு கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.